தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே அதிகாலை நேரத்தில் அடையாளம் தெரியாத நபர்கள் வீட்டுக்குள் புகுந்து 20 சவரன் நகையை கொள்ளையடித்துள்ளனர். அதோடு கத்தியால் வெட்டியும் உள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தினேஷ். தற்போது காயமடைந்தவர் எப்படி இருக்கிறார்? இந்த நிகழ்வு குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். முன்ஷா, அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்து இருக்கக்கூடிய தண்ணீர் பள்ளம் கிராமத்தில் சுந்தரேசன், மஞ்சுளா ஆகிய தம்பதியினர் தனியாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று அதிகாலை 5:30 மணி அளவில் சுமார் 3 பேர் முகமூடி அணிந்து கொண்டு வீட்டின் கதவை தட்டியுள்ளார். அப்பொழுது சுந்தரேசன் வெளியே வந்து கதவை திறந்தவுடன் அவர் மறைத்து வைத்திருந்த கத்தியில் எடுத்து அவருடைய வலது கையில் தாக்கியுள்ளார். தாங்காமல் சுந்தரேசன் கத்தியவுடன் வீட்டில் இருந்த மஞ்சுளா அவர் உடனடியாக வெளியே வந்துள்ளார். அவர்கள் இருவரையுமே அந்த முகமூடிக்கு அணிந்து வந்த கொள்ளையர்கள் அமர வைத்து வீட்டில் இருந்த 20 சவரன் நகையை கொள்ளையடித்து அங்கிருந்த சிசிடிவி கேமராவையும் உடைத்து அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். தகவல் அறிந்து பர்கூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்துள்ளனர். 3 தனிப்படை போலீசார் அமைத்து தற்பொழுது தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் சம்பவ இடத்திற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அங்கு இப்ப நடந்த சம்பவத்தை குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவரை உடனடியாக பர்கூர் மருத்துவமனையில் அனுமதித்து அளித்த பின்பு அவர்கள் மேலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. மணிஷா, தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி தினேஷ்.